அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான மணத்தக்காளி பூண்டு சேர்த்து ஒரு காரக்குழம்பு ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மணத்தக்காளி வத்தல் போட்டு குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, மணத்தக்காளி வத்தல் ஒரு 25 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. இது ஒரு 3 பேர் 4 பேர் சாப்பிடலாம், அந்த அளவு சொல்கிறேன். உங்களுக்கு கூட வேணும்னா எல்லாமே கூட எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20-25 சின்ன வெங்காயம் உரித்து சுத்தம் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க. அப்புறம் பூண்டு ஒரு 25 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு இந்த சைஸில் புளியை நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கு அது இந்த புளி நல்லா ஊறட்டும். இப்போ குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய், இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு இந்த இதை வறுக்கிறதுக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே அதுக்கப்புறம் அந்த மணத்தக்காளி வத்தல் அதில் போட்டுட்டு அதை பொரிஞ்ச உடனே நம்ம டக்குன்னு இதை எடுத்து இன்னொரு பவுல்லையோ பிளேட்லேயோ மாற்றி வச்சுருங்க. இப்போ பொரிஞ்ச உடனே டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா கறிக்கிறோம். சரியான பதத்தில் வறுத்துட்டு அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை நம்ம கொஞ்சம் அந்த குழம்பு கொதிக்கும் போது தான் இதை போடணும், ஃபஸ்ட்டே போட வேண்டாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் நல்லெண்ணெய் கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, ஒரு புளிக்கரண்டி அளவு அந்த மாதிரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன், அப்புறம் ஜீரகம் அதே மாதிரி சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன், அப்புறம் வெந்தயம் அதுவும் கொஞ்சமாக சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன். இது எல்லாமே கடுகு உளுத்தம்பருப்பு, அப்புறம் ஜீரகம், வெந்தயம் இந்த 3மே இதில் போடணும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா பொரியட்டும். அந்த நல்லெண்ணெயில் நல்லா பொரியணும். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் கண்டிப்பாக வச்சுக்கணும், வேறு எண்ணெய் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம சின்ன வெங்காயம் நல்லா உரித்து கழுவி வச்சுருக்கோம்னா அந்த சின்ன வெங்காயத்தை தான் போடணும். இதில் பல்லாரி எதுவும் போடக்கூடாது, சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தை உரித்து கழுவி வச்சுக்கோங்க, அதை போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அதோடு சேர்ந்து நம்ம உரித்து வச்ச பூண்டையும் சேர்த்து போட்டுடலாம். சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பூண்டு வெங்காயமும் அதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும். ஓரளவு நல்லா கொஞ்சம் வெந்து வரும்போது தான் நம்ம அடுத்து கொஞ்சமாக அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை கொஞ்சம் போடணும். போட்டுட்டு ஓரளவு இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இதில் புளிப்பு அந்த சின்ன நெல்லிக்காய் அளவு போதும். ரொம்ப புளிப்பு இருந்தாலும் நல்லா இருக்காது. நல்லா ஓரளவு ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸு புளியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு ரொம்ப வேணும்னா கூட கொஞ்சம் வேணால் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ் வரை நீங்கள் வதக்கிக்கோங்க. தீயை ரொம்ப கூட்டி வேண்டாம், ரொம்ப குறைச்சி வேண்டாம், நிதானமாக வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவு வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த புளியை நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த புளி கரைச்ச தண்ணியை இதில் விடணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ தீயை கூட்டி வச்சிடலாம், ஏன்னா அந்த தண்ணியிலலாம் நல்லா கொதிக்கணும். அதனால் இப்போ ஓரளவு நல்லா கூட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் குழம்புக்கு உங்களுக்கு தேவையான உப்பு எவ்வளோ உப்போ அந்த உப்பு அளவு இங்கே போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு டேபிள் சால்ட்டு கல் உப்பு எதுனாலும் குழம்புக்கு தக்கன நீங்கள் உப்பு உங்கள் அளவுக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டாச்சு, புளி தண்ணி விட்டாச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா தனி மல்லித்தூள் தனி மிளகாத்தூள் 2 கலந்து ஒரு 3 ஸ்பூன் வர்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதை ஒரு 3 பேர் 4 பேர் நல்லா சாப்பிடலாம். உங்களுக்கு அளவு கூட வேணால் எல்லாமே நீங்கள் கூடுதலாக எடுத்துக்கோங்க. புளியோட அளவு அப்புறம் பொடி எல்லாமே நீங்கள் வெங்காயம் எல்லாமே கூடுதலாக எடுத்துக்கோங்க. இது ஓரளவு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே இந்த பொடி எல்லாம் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இதில் தண்ணி விட்டு ஒரு 1/2 டம்ளர் 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த நல்லா கொதித்து அந்த மசாலா வாடையெல்லாம் போய் வற்றி இது வரும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப கட்டியாகவே இருந்துச்சுன்னா மசாலா வாடை இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ தீ கூட்டி இருக்கட்டும். இப்போ அந்த வறுத்து வச்சுருக்கோம்ல மணத்தக்காளி வத்தல், அதை இதில் வறுத்து வச்சதை நல்லா குழம்பு கொதித்த உடனே இதில் போடணும். நீங்கள் இந்த சுண்டை வத்தல் அதையும் சேர்த்து கூட நீங்கள் இதில் வறுத்து போடனாலும் போடலாம், அது நல்லா தான் இருக்கும். நான் தனி இந்த மணத்தக்காளி வத்தல் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்லது. இந்த மணத்தக்காளி வத்தல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நல்லா கொதித்த உடனே தீயை மீடியம் அல்லது சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ தண்ணியாக அந்த குழம்பு கரைச்சிருக்கோம்னா அதெல்லாமே அந்த சிம்லேயே நல்லா கட்டியாகணும். அந்த அளவுக்கு நல்லா கட்டியாகி அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். அதனால் ஃபஸ்ட்டே கட்டியாக கரைக்க வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வரை ஆகும், 15லேருந்து 20 நிமிஷம் கூட ஆகும். அந்த குழம்பு அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சு நல்லா அந்த குழம்பு நல்லா வத்தட்டும். அந்த எண்ணெய் அப்படி மேலே பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நீங்கள்
நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து குழம்பு கட்டியாக வந்து கூட்டி வைக்க வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நல்லா வற்றணும். இந்த மாதிரி அப்போ தான் வந்து குழம்பு வந்து இந்த பச்சை வாசனை எல்லாமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் தேங்காய்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. இது வந்து நல்லா ரொம்ப ஒரு தயிர் சாதம் அப்புறம் எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். வெறும் சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்பவும் நல்லாயிருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக வந்து இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.